அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. ஜெய்ஹிந்த். இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்குது. எல்லா தரப்பு மக்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. சோ அதை மையமா வச்சுதான் இன்னைக்கான நியூஸ் கராத்தே. எடாம ஓட்டர் ஐடியா. அச்சத்தை விடு, லட்சியத்தோடு, வேற்றுமை விடு, வெற்றியத்தோடு, தோடா போராடு. அணைகளில் நுழைகின்ற நதியென சுய வழி அமைத்து, கொடை நடத்து, வெற்றிக்கு பக்கத்து முற்றத்து சுற்றத்தை நிறுத்து. நல்லவர் யாவரும் ஒதுக்கிக் கொண்டார், நரிகளின் அண்ணாமை தொடங்கிவிடும், வாலிபர் கூட்டணி வாழெடுத்தார், பல பக்கமுமே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர பரபரப்பாயிருச்சு. அதுவும் தேர்தல் ஆணையமோ அதி தீவிரமா அதிரடியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுச்சு. சிங்கம் போல புறப்பட்டுட்டேன். இது வருமா 24/7 அரக்க பறக்க வேலை செஞ்ச தேர்தல் ஆணையம் திமுகவோட பொருளாளர் துரைமுருகன் வீடு, அப்புறம் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் வீடுன்னு நிறைய பேர் வீட்டுல ரெய்டு விட்டு தங்களுடைய கடமையை சீரும் சிறப்புமாக செய்து முடிக்க ட்ரை பண்ணார்கள். Nothing. Moving and coming. அவ்வளோ ஏங்க, எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கூட தூத்துக்குடியில் இருக்கிற கனிமையோட வீட்டுல பயங்கரமா ரெய்டு விட்டு என் கடமை எம்ஜிஆர் மாதிரி சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. டாம் அது மட்டும் இல்லாம தேனி தொகுதியில் இருக்கிற ஆண்டிப்பட்டியில அமமுக அலுவலகத்துல பயங்கரமா பண்ணலாம் பதிவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிலேயே ரெய்டு விட்டது மட்டும் பார்த்தாம அதை தடுக்க முற்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி டிஷோல் அப்படின்னு சுட்டு பயங்கரமா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? ஆனா இன்னொரு பக்கமோ தர்மயுத்த நாயகன் ஓபிஎஸ் மகனும் சேர சோழ பாண்டியர்களின் வரலாறை அப்டேட் பண்ணி கொடுத்தவருமான ஓபிஆர் வந்து அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக நிறைய பணம்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விளையாடினுக்கிறாரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் அவங்களை கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டும் நிறைய வைக்கப்பட்டுச்சு. எங்க ஆளுங்க தான் வைக்கிறானல, மூர்த்தி ஆளுங்க வைக்கல. துட்ட மட்டும் 2 இடத்துல வாங்கிக்க. இல்லன்னு ஏய், ஆளுங்கட்சியன் மூர்த்தி ரொம்ப ஆடுறான், நாங்களும் ஆட்சிக்கு வருவோம் அவன்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து நேர்ந்ததால தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்படுதுன்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வேலூர் தொகுதியில காசு கரப்புரண்டு ஓடுது, 2 பக்கமும் எப்படியாவது ஜெயிச்சணும்னு சொல்லி காசுகள் அப்படியே வாரி விசிறி கடாசி நிற்கிறாங்க. இந்த அநியாயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தேர்தலை எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணிருச்சு. ஏங்க தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல, ஏன் எல்லா இடத்துலயுமே காசு குத்துந்தான் இருக்கிறாங்க, அது என்ன நீங்க வேலூர்ல மட்டும் தத்து நிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜனங்கள்லாம் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. இப்போ இத பாரு, 12ல இருந்து 7 கழிச்சா 5 வருது. சரி, அதோட 2 கூட்டிக்கோ. என்ன வருது? 27 20 கழிச்சா 7 போல இது. இல்லம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு வச்சுக்க. அதான் இனிமே இதுதான் நம்ம ரூம். வாணே வாணே உள்ள வேலூர் தொகுதி சம்பவத்து மூலமா ஆளுங்கட்சிக்கு எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற குற்றச்சாட்டை சுக்குநூறா உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்களாம், இல்ல உடைச்சிருக்கிறாங்க. எப்படி சொல்றோம்னா, இந்த சம்பவத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டு பயங்கரமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி கோர்ட் வரைக்கும் போயிட்டு எப்படியாவது இந்த எலெக்ஷனை நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஏசி சண்முகம் தான். ஆகவே மக்களே, இந்த மாதிரி பல்வேறு பல்ட்டி பகர டர்லுக்கு மத்தியில் வேர்ல்டு மொத்தம் அரள விடணும் அப்படின்னு சொல்லி வாக்காளர்கள்லாம் கண்டிப்பா இந்த வாட்டி ஓட்டு போட்டே ஆகணும்னு சாரசாரியா ஊர் கிளம்புனாங்க. பட் என்னன்னா, போதிய பேருந்து வசதி இல்லாததால பஸ்ஸுக்காகவும் ட்ரெயினுக்காகவும் மக்கள் மணிக்கணக்கில் நின்று பயங்கரமா அவஸ்தைப்பட்டாங்க. இந்த
மாதிரி சுச்சுவேஷன்ல பஸ்ஸும் சரியா உள்ள டிக்கெட்டும் எக்கச்சக்கமா வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பயங்கரமா உட்காந்து தர்ணா பண்ணிருக்காங்க. போலீஸ்லாம் அவங்கள தடியடி நடத்தி எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஓஹோ, ஓட்டு போட போற டைமா பார்த்து தடி அடியில நத்துறீங்களா? இதுக்காகவே வீட்டுக்கு போய் ஓட்டு போட்டு அப்படின்னு மக்கள்லாம் பயங்கர வெஞ்சன்ஸ் வைக்காம கூலாவே ஊருக்கு எல்லாரும் கிளம்பி போனாங்க. டேய் டேய் டீ கடைக்காரா, உன்னை வந்து ஆத்தறடா, உன்னை வந்து ஆத்தறடா. இந்த தடையெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு ஊருக்கு போய் பூத்துக்குள்ள போய் எப்படியாவது ஓட்டு போட்டுடலாமே அப்படின்னு வந்தா சில இடங்கள்ல ஓட்டிங் மிஷினே ஒர்க் பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இருந்தது. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். டேய் இந்த பாரு ராஜா, இரு உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? இந்த சம்பவம்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க. கியூல நின்னே ஓட்டு போட்டு பல லட்சம் ரசிகர்களை சம்பாதித்து தள்ளிய தல அஜித் அவர்கள் இந்த வாட்டியும் கஷ்டப்பட்டு கியூல நின்று பொறுமையா போய் ஓட்டு போட்டு தான் போயிருக்கிறாரு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். தல அஜித்தை விட இன்னும் அதிகமா எளிமையா வந்த தளபதி விஜய் அவர்கள் அவரும் அதே மாதிரி கியூல நின்று கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு போயிருக்கிறாரு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அது மட்டும் இல்லாம வயதான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளப்படுகிற சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே பூத்துக்கு வந்துட்டாங்க. அதுல பாருங்க, சிவகார்த்திகேயனோட பேர் வந்து நேம் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சை உருவாயிருச்சு. இருங்கடி, இப்ப நான் போன் அடிக்கிறேன். ஹலோ சார், தாசில்தாருங்களா? சார், நான் சிலுக்குவார்பட்டில இருந்து போஸ் பாண்டி எம்எல்ஏ எம்ஏஎம்ஃபில் பேசுறேன். நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் சார் நானும் சொல்றேன். ஆனா பாருங்க, தான் ஓட்டு போட்டதா சொல்லி போட்டோ பூச்சி அவர் Facebook ட்விட்டர்ல எல்லாம் போட்டுருக்காரு. இதுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரிய வந்தது அவர் ஓட்டு போட்டிருக்காருன்னு. எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் மக்களோட மக்களா நின்று கியூல நின்று பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வழி விடுங்கப்பான்னு சொல்லியும் கூட பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி பெரிய மனசோட கஷ்டப்பட்டு போய் ஓட்டு போட்டிருக்காரு. வழக்கமே இல்ல. சரி போட்டோம். ஏய் நவரடா, போ தம்பி போ, பின்னாடியே வரேன். ஆமாமா கோச்சிட்டு இருக்கானுங்க. போ. சோ இப்படி பல்வேறு தடைகளை தாண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதி மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களோட வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆகவே மக்களே, இளைஞர்கள் முதல் வயசானவங்க வரைக்கும் எல்லா தரப்பு மக்களும் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஓட்டு போட்டது யாரை அந்த நாற்காலியில் அமர வைக்க என்பதற்காக காலம்தான் பதில் சொல்லும்.